சரிக்கா பிராணாயம் எப்படி பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதை பண்ண பண்ண உங்களுக்கே உங்கள் உடம்புல நல்ல மாற்றம் தெரியும். இதை வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ண வாட்டி கவுண்ட்ஸ் ஆர் 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். 5 வயசுக்கு மேலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பண்ணலாம். சரிங்களா? யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் இதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிபி பேஷண்ட்ஸு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எபிலெப்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க நெட் லேடிஸ் இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். உங்கள் கைகளை ஷோல்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ரெண்டுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் நான் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் காலையில் அல்லது ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ப்ரிஃபரபிளி நான் உங்களுக்கு காலையில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சுன்னா லெத்தார்ஜிக் ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் காலையில் பண்ணால் உங்களை நல்லா எனர்ஜெட்டிக்காக அந்த த்ரூ அவுட் த டே வச்சுருக்கோம். சரிங்களா? 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். 2 செட், அதாவது ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ் மூலயமா. ஸோ நீங்கள் 2 செட்டு 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வெறும் வயிறில் பண்ணுறது ரொம்ப நல்லது.